நான் தான் ரதி தேவி. அதான் பயப்படுறாங்கல்ல. ஏண்டா பையனை தூக்கிட்டு வர சொன்னா அப்பனை தூக்கிட்டு வந்திருக்கீங்க? பாவம் இவர் என்னடா பண்ணுவாரு? போங்க, அவன் எங்கன்னு தேடுங்க. மேடம் அந்த விஸ்வா இங்க எங்கேயும் இல்ல மேடம். அதான் மேடம் இந்த ஆளை தூக்கணும் மேடம். ஏய் வேண்டாம். என்னடா பெரிய மனுஷன் மரியாதை இல்லாம அந்த ஆளு இந்த ஆளுன்னு? நம்ம அளவுக்கு இல்லனாலும் இவரும் வசதியான மனுஷன் தான். ரதி தேவி எதுக்காக என் பிள்ளைய தேடுற? அண்ணா வேணாண்ணா, நீ டென்ஷன் ஆகாத, நான் கேக்குறேன். இந்தாம்மா, எதுக்காக எங்க விஸ்வாவை கேட்டு இங்க ரவுடிங்ல கூட்டிட்டு வந்து இப்ப கலாட்டம் பண்ணிட்டு இருக்க? எங்க விஸ்வாக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? ஆமா, சம்பந்தம் இல்லாம தான் அந்த விஸ்வா ஏன் விஷயத்துல தலையிடுறான். அதான் லைட்டா தட்டி வைக்கலான்னு வந்தேன். இத பாருங்க, உங்களோட எந்த விஷயத்துல என் புள்ள தலையிட போறா? அதான் ஏற்கனவே ஒரு தடவை அந்த நந்தினிக்காக உங்ககிட்ட பிரச்சனை பண்ணான்னு கேள்விப்பட்டதும் அவனை கண்டிச்சிட்டோம்ல, அப்புறம் என்ன? ஓ, ஆல்ரெடி கண்டிச்சிட்டீங்களா? அதுக்கப்புறமும் அடங்காம என் வழியில குறுக்க வரான்னா அப்ப வேற வழியே இல்ல. அவனுக்கு நான் யாருன்னு தெளிவா காட்டினாதான் புரிஞ்சுப்பான் போல இருக்கு. ஐயோ ஐயோ மேடம், எங்க மாமா ஒண்ணும் பண்ணிராதீங்க, அவரு ரொம்ப நல்லவரு. நல்லவன்? அப்புறம் எதுக்கு இந்த வில்லி கிட்ட வில்லங்கம் பண்றான்? இத பாருங்க, எதுக்கு இப்ப இந்த தேவையில்லாத பிரச்சனை எல்லாம்? இப்போ என் புள்ள எந்த விஷயத்துல பிரச்சனை பண்ணா தயவு செஞ்சு சொல்லுங்க. இப்பவும் அந்த நந்தினி விஷயமாதான். எனக்கும் அந்த நந்தினிக்கும் 1000 பிரச்சனை இருக்கும். அதுல தலையிடுறதுக்கு உன் புள்ள யாரு? உன் புள்ளைக்கு உப்பு போட்டு தானே சோறு போடுற? ஏய் நிறுத்துமா. ஏன் ஏன் கத்துறீங்க? இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்திருக்கீங்க, மறுபடியும் ஹார்ட் அட்டாக் ஏதாவது வந்துட போகுது. டென்ஷன் ஆகி கத்துறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்களுக்கு இருக்கிற இந்த சூடு சொரணையில பாதியாவது உங்க புள்ளைக்கு கொடுங்க, எல்லாம் சரியாயிடும். நான் அந்த நந்தினியையும் அவ குடும்பத்தையும் என்ன வேணாலும் பண்ணுவேன், எப்படி வேணாலும் பழி வாங்குவேன். நான் என் தம்பியை வெளியே கொண்டு வர்றதுக்காக அவ தங்கச்சிக்கு என் சொத்துல பாதியை எழுதி கொடுத்து அவளையே என் தம்பிக்கும் கட்டி வச்சேன். அப்புறம் அவகிட்ட இருந்து அந்த சொத்தையெல்லாம் பறிக்கிறதுக்கு ஏன் ஆளை வச்சே ஏற்பாடு பண்ணேன். ஏன் அந்த குடும்பத்தை சுத்தமா அழிக்கிறதுக்கு கூட நான் பிளான் பண்ணுவேன். அதெல்லாம் என் மூட பொறுத்தது. அதுல தலையிட்டு என் பிளான குழப்புனது மட்டும் இல்லாம என் பேரை தேவையில்லாம போலீஸ் வரைக்கும் கொண்டு போறதுக்கு உன் புள்ளைக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? விஸ்வா வீட்டுக்கு வந்ததும் எல்லாரும் சேர்ந்து அவன்கிட்ட என்ன பத்தி தெளிவா சொல்லி வைங்க. என் பேரு தான் கொஞ்சம் ரம்யமா இருக்கும், ஆனா என் கேரக்டர் ரொம்ப ரணகலமா இருக்கும். நான் எல்லாம் வராத வம்பையே விலை கொடுத்து வாங்கி விளையாடுறவன். வாலண்டரியா வர்ற வம்ப விட்டுருவனா? இது பாருங்க, உங்க விஸ்வா இனிமே என் விஷயத்துல தலையிடக்கூடாது. மீறி யோசிச்சா நான் யோசிக்காமலே தூக்கிடுவேன். இது வெறும் மிரட்டல் இல்ல, எச்சரிக்கை. வாங்கடா. ஐயோ கடவுளே, இப்படி வந்து மிரட்டிட்டு போறாளே, என் பிள்ளைய எப்படிங்க சரி பண்ணுவேன்? அந்த நந்தினியும் அந்த குடும்பமும் என் கேடு கட்டு பண்ணா இவனுக்கு என்னங்க வந்துச்சு? அந்த கேடு கட்டவங்களுக்கு பறிஞ்சிட்டு இந்த ராட்சசிய பகைச்சுக்கிறானே இவன். கடவுளே, அவனுக்கு எப்படியாவது நல்ல புத்திய கொடு, அவனை காப்பாத்து. கடவுளே கடவுளே, என் பிள்ளைய காப்பாத்து.
யாரம்மா நீங்க? யாரை பார்க்கணும்? எங்க வீட்டு மருமக நந்தினியோட தங்கச்சி தான் இந்த ரேவதி. அவளை பார்க்க தான் வந்திருக்கோம். போங்க. சரிக்கா, அதுக்கப்புறம் நீ ஏதாவது யோசிச்சு பாத்தியா? இல்லடா, அவன் எதுவும் சரிப்பட்டு வருவான்னு எனக்கு தெரியல. என்ன உங்க அண்ணன் வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு வந்ததுனால பதிலுக்கு நீங்களும் என்ன மிரட்டிட்டு போக வந்திருக்கீங்களா? இல்ல இனிமே உங்க வழியில நாங்க யாரும் வரமாட்டோம்னு என் காலில் விழுந்துட்டு போக வந்தீங்களா? உங்க வழியில குறுக்க வர அளவுக்கு நாங்க யாருமே தைரியமானவங்க இல்ல. அதுவும் இல்லாம நீங்க அங்க வந்து மிரட்டிட்டு வந்ததுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு அப்படியே உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டுட்டு போலான்னு வந்திருக்கோம். ஆ? புரியலையே. எங்க கஷ்டத்தை கடவுள்கிட்ட சொல்லி அவர் கண்ணெடுத்து பார்க்கலன்னு உங்களை பார்க்க வந்திருக்கோம். நீங்க நினைச்சா எங்களுக்கு உதவி பண்ண முடியும். ஹ, என்ன உதவின்னு சொல்லுங்க. அந்த நந்தினி உங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறத விட ஆரம்பத்துல இருந்தே எங்களுக்கு தான் பிரச்சனையா இருக்கா. நந்தினியால உங்களுக்கு பிரச்சனையா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே, கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. என்ன பாக்குறீங்க? அது அந்த நந்தினியால என்ன பிரச்சனைங்கிறத உங்ககிட்ட விவரமா சொல்றதுக்காக தான் வந்திருக்கோம். ஆனா அவ தங்கச்சி ரேவதி இந்த வீட்ல தானே இருக்கா, அவ கேட்டுட்டா தப்பாயிடுமே. கரெக்ட். எங்கடா இருக்காவ? குளிச்சிட்டு இருக்காக்கா. சரி, இன்னைக்கு அவ பாத்ரூம்ல கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா குளிக்கட்டும். நீ வெளியே இருந்து தாப்பா போடு. போடா, அதான் பயப்படுறாங்கல்ல. இப்ப சொல்லுங்க, அந்த நந்தினியால உங்களுக்கு என்ன பிரச்சனை? இவ என் பொண்ணு கல்பனா. இவ பிறந்த உடனே எங்க அண்ணன் பையன் விஸ்வாக்கும் இவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நானும் இவ அப்பாவும் கனவு கண்டுகிட்டு இருந்தோம். ஆனா விதி வேற மாதிரி விளையாடிடுச்சு. எங்க ஆசையில மண் அள்ளி போட்டுட்டு அந்த நந்தினிய விஸ்வாவுக்கு கட்டி வச்சிருச்சு. அந்த நந்தினி என்ன பண்ணி விஸ்வாவை மயக்கினாலோ தெரியல. விஸ்வாவும் அவதான் வேணும்னு ஆடம் பிடிச்சு அவளையே கட்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் இவ மனசு ஒடிஞ்சு என் மாமா எனக்கு கிடைக்கலன்னு ஆன பிறகு இனிமே நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், செத்து போயிடுறேன்னு அழுது புலம்பினான். நான் தான் இவளை சமாதானப்படுத்தி இவ தப்பான முடிவு எதுக்கும் போயிடக்கூடாதுன்னு இவளையே சுத்தி சுத்தி வர்றதுனாலதான் இவ இன்னும் உயிரோடவே இருக்கா. ஐயோ, அந்த ரேவதி தான் கதவை தட்டுறாப்புல இருக்கு. அவ பாட்டுக்கு தட்டிக்கிட்டு இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க. இப்படி என் பொண்ணு ஆசையில மண்ணள்ளி போட்ட அந்த நந்தினி இவ்ளோ மோசமானவன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அண்ணன் விஸ்வா கிட்ட இத பாருடா, நந்தினி இனிமே நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டா, அண்ணி அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு கல்பனாவை கட்டிக்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா விஸ்வா அதுக்கு கொஞ்சம் கூட சம்மதிக்க மாட்டேங்கிறான். எங்க அண்ணனும் அண்ணியும் விஸ்வா கிட்ட டேய் நந்தினிக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிடுறான்னு எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாங்க. ஆனா அவன் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தவே மாட்டேங்கிறான். ஏன்? அந்த விஸ்வாவே நந்தினிய சந்தேகப்பட்டான்னு நானே கேள்விப்பட்டேன். அப்புறம் ஏன் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறான்? அதுதான் எங்களுக்கும் என்னன்னே புரிய மாட்டேங்குது. எனக்கே ரொம்ப குழப்பமா தான் இருக்கு. நான் எவ்வளவு மோசமானவன்னு என்னை பத்தி நல்லா தெரிஞ்சும் வேணான்னு ஒதுங்கி போன பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்டயே மோதுறான்னா
என்னவா இருக்கும்? அண்ணே அண்ணே சரி, அந்த பிரச்சனை என்னன்னு நாம அப்புறமா ஆராய்ச்சி பண்ணலாம். இதுல நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும்னு நீங்க கேக்குறீங்க? அந்த நந்தினிக்கு விஸ்வா டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப மாட்டேங்கிறான். அவனோட சம்மதம் இல்லாம சட்டப்படி டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப முடியாதுன்னு எங்க அண்ணனும் அண்ணியும் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் அவங்களால முடியாதத உங்களால செய்ய முடியுங்கிற நம்பிக்கையில தான் நாங்க இப்ப இங்க வந்திருக்கோம். ஆமாங்க. இத பாருங்க, எப்படியாச்சும் விஸ்வா அனுப்புற மாதிரி ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ நீங்க நந்தினிக்கு அனுப்பிடுங்க. அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. என் பொண்ணுக்கும் இவ ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைச்சிருங்க. அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நந்தினிக்கு சப்போர்ட் பண்ணி விஸ்வா அவங்கள தொந்தரவு பண்ண மாட்டான். அதுக்கப்புறம் நீங்க எந்த தடையும் இல்லாம அந்த நந்தினிய நீங்க காலி பண்ணிடலாம். டைவர்ஸ் நோட்டீஸ் தானே, எனக்கு முறையா மூவ் பண்றது சுத்தமா பிடிக்காது. முறையில்லாம மூவ் பண்ணி அதையும் குறையில்லாம கிளியர் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமாக்கா, நாம அந்த விஷயம் சொல்றதும் தப்பு இல்லைல்ல? இல்லடா, அது ஒண்ணும் தப்பு இல்ல. 1 வீக்ல சரியாயிடும். குளிச்சிட்டு இருக்கும்போது யாரு பாத்ரூம் கதவை வெளியில லாக் பண்ணது? என்னம்மா சொல்ற? பாத்ரூம் வெளியே லாக் ஆயிருந்ததா? நாங்க யாருமே பண்ணலையே. ஏண்டா, நீ எதுவும் லாக் பண்ணியா? இவ உள்ள குளிச்சிட்டு இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? அதான் தெரியாம லாக் பண்ணிட்டேன். என்னடா நீ, அந்த பொண்ணு உள்ள குளிச்சிட்டு இருக்கிறது கூட தெரியாம நீ எதுக்கு லாக் பண்ண? சாரிம்மா, அவன் தெரியாம லாக் பண்ணிட்டான். இனிமே இந்த மாதிரி நடக்காது. நீ போ. ஏண்டா, நீ எப்பவுமே எதையுமே உருப்படியா செய்ய மாட்டியா? இல்லக்கா, கரெக்டா தான் லாக் பண்ணிட்டு வந்தேன். கிழிச்ச அப்புறம் எப்படி வெளியே வந்தா? அதான்க்கா எனக்கு ஒன்றும் புரியல. தடி தடி திறந்துட்டா போல. எதுவும் பேசாத. இத பாரா, சரியான விஷயத்தை செய்யும் போது கூட அசால்ட்டா இருந்துடலாம். ஆனா தப்பான விஷயத்தை செய்யும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். புரியுதா? புரியுதுக்கா. என்ன புரிஞ்சுதோ? மனசு சரியில்லை. அதான் நான் தான் லாக் பண்ணேன்னு அவனே சொல்லிட்டானே. ஏன் லாக் பண்ணா? உண்மையிலேயே நான் குளிச்சிட்டு இருக்கிறது தெரியாம தான் லாக் பண்ணானோ? தெரிஞ்ச லாக் பண்ணா? ஏன்னு தெரியுமா?
புரியலையே. அ, 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 அ. என்னது? வயசு பொண்ணு அவங்க அம்மாவுமா? ஆ, யார் அவங்க? அ, அ, ஆஹா, அ. சரி, அவங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியுமா? ம், ம்ஹும். அ, அ, ம்ஹும். ஓ, என்ன பேசுனாங்கன்னு தெரியலையா? ம், அ. பெபே. அ, அ, ம். மா என்னமாச்சு ஏமா எழுதிட்டு இருக்க? டேய் மா நீ திருந்தவே மாட்டியாடா? உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்தியே வராதா? நீங்க இருங்க, நான் கேக்குறேன். எப்பா விஸ்வா, உங்க அப்பா உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? என்னம்மா நீ ஏமா இப்படி எல்லாம் பேசுற? கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உங்க அப்பா உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறியா நீ? மா ப்ளீஸ் மா, என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஏற்கனவே அவன் இங்க டென்ஷனா வந்துட்டு இருக்கான். ஆமா, தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் நீ டென்ஷன் ஆகுறதுனாலதான் நான் இப்படி பேச வேண்டியதா இருக்கு. புரியல. புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? ஏண்டா, உன்னை பெத்தவங்க அவ்வளவு தூரம் படிச்சு சொன்னோம். நீ இன்னும் அந்த நந்தினிக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் பறிஞ்சுக்கிட்டு அந்த ரதி தேவியை பகைச்சுக்கிற. நீ எல்லாம் என்னடா புள்ள எனக்கு? ஓ, இதுவும் தெரிஞ்சு போச்சா? ஏ, தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறியா? ஐயோ, கொஞ்சம் அழுவுறது நிறுத்துறியா? இது பாருங்க, நந்தினி குடும்பம்னு இல்ல, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரா இருந்தாலும் அந்த இடத்துல ரதி தேவி மாதிரி ஆளை தட்டி கேட்கத்தான் செய்வேன். ஊர்ல இருக்கிற தப்பையெல்லாம் தட்டி கேட்கறதுக்காக தான் உன்னை நாங்க தவம் இருந்து பெத்தமாடா. அதுக்காக தான் உன்னை எதுக்காக பெத்தோன்னு சொல்லி எவ்வளவு ஒருத்தி வந்து எங்களை மிரட்டிட்டு போறா. அது யாரு? என்னாச்சு? யார் மிரட்டி போனது? சும்மா மிரட்டிட்டு மட்டும் போகல, கொஞ்சம் விட்டுருந்தா அவ கூட்டிட்டு வந்த ரவுடிங்க நீ வீட்டுல இல்லங்கிற ஆத்திரத்துல உங்க அப்பாவை கொன்னிருப்பாங்கடா. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கேட்காம ரூமுக்குள்ள போய் சிவனேன்னு தூங்கிட்டு இருந்த மனுஷனை தரன்னு படிக்கட்டுல இழுத்துட்டு போனாங்க. அது நினைச்சாலே என் ஈரக்கொலைய நடுங்குதுடா. யார் செஞ்சது? அந்த ரதி தேவியோட ஆளுங்களா? அவகிட்ட தானே நீ மோதுன, அவதானே வருவா. டேய், உங்க அப்பா முகத்தை பாருடா. உன்னால எவ்வளவு அவமானப்பட்டிருக்காருன்னு தெரியும். நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் யாராவது அவரை என்னன்னு கேட்டது நான் பார்த்திருப்பேனா இல்ல கேள்விதான் பட்டிருப்பேனா? ஆனா இன்னைக்கு உன்னால எவ்வளவு அவமானப்பட்டு நிக்கிறாரு பாருடா, பாரு. இவ்வளவு நடந்திருக்கு, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கூட யாரும் சொல்லல. போன் பண்ணி சொல்லிருந்தா அந்த ரதி தேவி வீட்டை விட்டு தாண்டறதுக்குள்ள அவளை வெட்டி சாச்சிருப்பியா? எப்படிடா எப்படிடா நீ இப்படி கொடூரமா மாறிட்ட? ஐயோ, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? எவ்வளவு நெஞ்சு தைரியம் இருந்தா நம்ம வீட்டுக்குள்ள அடியாளுங்களோட வந்து அப்பாவை அசிங்கப்படுத்திட்டு போயிருப்பா. அவளை எதுவும் கேட்க கூடாதுன்றியா? போதும்பா, நீ அவளை கேட்டதும் போதும், நாங்க பட்டதும் போதும். இனிமே நாங்க சொல்ற பேச்சையாவது கேளுடா. அம்மா, எனக்கு ஒரு இன்னைக்கு உங்க அப்பா அவமானப்பட்டது மாதிரி என்னைக்குமே பட்டதே இல்லடா. அந்த நந்தினிக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு முடிவாகி ரொம்ப நாளாயிடுச்சு. இன்னும் அந்த நந்தினிக்காக சப்போர்ட் பண்றதும் அவளால அவமானப்படுறதையும் என்னால தாங்கிக்க முடியல. ரவுடிங்களை கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்தினதும் இல்லாம அவ வந்து என்ன சொல்லிட்டு போனா தெரியுமா?
உன் புள்ளைய என் விஷயத்துல தலையிடாம பாத்துக்கோ, இல்லைன்னா யோசிக்காம அவனை கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு போறாடா. என் வீட்டுக்கு வந்து ஏன் முன்னாடி நின்னு என் புள்ளைய கொன்னுடுவேன்னு சொன்னவள அங்கேயே வெட்டி போறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நான் ஏன் அப்படி பண்ணல தெரியுமா? என் பையன் நீ எவ்வளவுக்கோ சப்போர்ட் பண்ணி அவ விஷயத்துல தலையிடுறதுனால அவ இங்க வந்து சத்தம் போட்டு போறா. அதனாலதான் நான் அமைதியா இருந்தேன். வேண்டாம் விஸ்வா, விட்டுரு, சரியா வராது.